இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரிஷ்மா ஆண்டி, நான் ஒன்னும் உன்னை பயமுறுத்துறதுக்கு இங்க வரல. உன் காரை நான் வெளியே பார்த்தேன். எதுக்கு இங்க திரும்ப வந்த? ஏதாவது வேலையா? வேலை ஆண்டி, என்கிட்ட ஒரு வேலை தானே இருக்கு. ரிஷி, இப்போ நீங்களே சொல்லுங்க. அவனை யாரோ தாக்கியிருக்காங்க, கொலை பண்ணவும் முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால பயங்கர டென்ஷனா இருந்தேன். அதனாலதான் உடனடியா ரிஷியை மீட் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, ஜாக்கிரதையா இருன்னு சொல்ல வந்தேன். ஆனா ஆண்டி, என்ன யூஸ் இருக்கு? இப்பெல்லாம் நான் என்ன பேசினாலும் எந்த யூஸும் இல்ல, எந்த மரியாதையும் கிடையாது. பாருங்களேன், ரூம்ல வந்து பார்த்தா அவன் இங்கேயும் இல்ல. அதோட அந்த பட்டிக்காட்டு லட்சுமியும் இங்க இல்ல. ஆண்டி, ஒருவேளை இந்த லட்சுமி ரிஷியை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்காளா? இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னைக்கு ரிஷி லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணானோ அன்னையில இருந்து இந்த ரிஷிய புரிஞ்சுக்கவே முடியல. பாரு, கம்ப்ளீட்லி மாறி போயிட்டான். ரிஷி, உண்மையை சொல்லு பல்விந்தர், உண்மையை சொல்லு. ஆயுஷ், மலிஷ்காவும் பல்விந்தரும் ஒன்னா இருக்கிறது ரிஷிக்கு தெரியாது. டேய் பல்விந்தர், இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ அன்னைக்கு தனியா இல்ல. ரிஷி ப்ரோவை கொலை பண்றதுக்கு உனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. யாருன்னு சொல்லு. உன் பார்ட்னர் யாருன்னு சொல்றா. யாரோ இருக்காங்க, இவனோட கூட்டாளியா இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஃபேமிலியோட பேரை கெடுக்க பாக்குறாங்க. இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லக்ஷ்மியோட பேரை கெடுக்கிறதுக்காக. நம்ம குடும்பத்தோட பேரை கெடுக்க இவனை யூஸ் பண்றாங்க, வேற எதுவும் இல்ல. ஆயுஷ், நீ சரியா சொன்ன. யாரும் இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரும் இவனுக்கு பார்ட்னரா இருக்காங்க. இல்ல ஆண்டி, ரிஷி மாறல. இந்த லட்சுமி இருக்கால, அவதான் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கா. தான் வலையில அவனை சிக்க வைக்கிறா, வேற எதுவும் ஆனா பண்ணல. ரிஷியும் ஏமாறான்ல, ஏமாறான், மேனிபுலேட் ஆகுறான். அவன் என்ன சின்ன குழந்தையா? நான் என்ன சொல்றது? என்னோட மகன் இருக்கானே ஆயுஷ், அவனும் அந்த பட்டிக்காட்டுக்கு சப்போர்ட் பண்றான். ஆண்டி, ஆயுஷ் வீட்ல இருக்கானா? இல்ல, வீட்ல இல்ல. எங்க போயிருக்கான்னு கூட சொல்லல. சொல்ல போனா இப்பெல்லாம் அவன் எதுவுமே சொல்றது கிடையாது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டான். லக்ஷ்மியோட கண்ட்ரோல்ல இருக்கான். அப்படின்னா நிச்சயமா ரிஷி, ஆயுஷ், லட்சுமி 3 பேரும் பல்வேந்தர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. Thank God. நல்ல வேளை என் போன் அவனுக்கு போகல, இல்லனா என் தலையில நானே மண்ணை வாரி போட்டிருப்பேன். பல்விந்தர், கடைசி முறையா கேக்குறேன், உன் பார்ட்னர் யாருன்னு சொல்லு. அவங்க பேரை சொல்றா, சொல்லு சொல்லு சொல்லு. என்ன விட்டு, எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் சொல்லி சொல்லி ஓஞ்சி போயிட்டேன். என்ன சொன்னா என்ன நம்பு, அதை சொல்லு, நான் சொல்றேன். நான் எப்படி சொல்றது? டேய், ஆமா, நீ என்ன யோசிக்கிற? நீ ஆயுஷ பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். ஐ நோ ஆண்டி, நீங்க ஆயுஷை ஹேண்டில் பண்ணுவீங்க. அதனாலதான் இப்போ ரிஷியை பத்தி தான் நான் யோசிக்கிறேன், வேற யார பத்தியும் இல்ல. எனக்கு ரிஷியோட டென்ஷன் தான் அதிகமா இருக்கு. டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். ஆனா நல்லது. என்னாச்சு உனக்கு? டேய் எழுந்துடா. டேய் பல்லு, எழுந்துரு. டேய், மயங்கி விழுந்துடா, என்ன பண்றது? இவன் நடிக்கிறாடா, கேள்பவன. மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறான். இவன் இன்னைக்கு உண்மையை சொல்லியே ஆகணும். ரிஷி, சரி, நாம இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலாம். அதான் சரியா இருக்கும். போலீஸ் கிட்ட இவன் கண்டிப்பா வாயை திறப்பான். உண்மையை சொல்லி ஆகணும். ஆக்சுவலி ரைட். இவனை போலீஸ் கிட்ட கொண்டு போயிடலாம். அவங்க இவன் கிட்ட உண்மையை வாங்குவாங்க. ஏய், ஏய் நில்லு. பல்விந்தர், ஆயுஷ் வா. ஓடு ஓடு ஓடு. ஆயுஷ் புடி, நில்றா. என்னாச்சு? அடிபட்டுருச்சா? பார்த்து ஓடி வர மாட்டியா? என்னக்கா நீ இப்படி பண்ற? எழுந்துரு. ஒண்ணும் இல்ல. கடிபடல, பாத்து. ரிஷி, அடிபடல. என்ன ரிஷி இது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்ற? உனக்கு அடிபட்டிருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரிஷி எனக்கு. வா ஷாலு, நாமளும் போலாம். ஆயுஷ், ஸ்டாப். என்ன? நான் சொல்ல வந்தது உன்னை நான் டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம்,
நானே போய்க்கிறேன். சரி, நீ முதல்ல போய் அவங்களுக்காக கார் கொண்டு வா. போ போ போ. போ. ஓகே. ரிஷி என்ன பண்ற? கீழே விடு. இல்ல என்னால விட முடியாது. நான் அப்படி சொல்லல, என்னை இறக்கி விடுன்னு சொல்றேன். அட லக்ஷ்மி, நானும் அதத்தான் சொல்றேன். என்னால உன்னை விட முடியாது. உன்னை நான் விட்டா நீ அப்படியே கீழே விழுந்துருவ. என்ன ஜோக் பண்றியா? ஆமா, ஜோக் தான். ஐ டோன்ட் லைக் ஜோக்ஸ். ஐ டோன்ட் லைக் யூ. இங்க என்ன சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு? ஆனா எனக்கு கையில தான் அடிபட்டிருக்கு, கால்ல அடிபடல. இப்ப அதுக்கு என்ன? உன்னை கீழே எல்லாம் விட முடியாது. ஏன்னா நீ ஒரு ஆக்சிடென்ட் ஜோன். எங்க விட்டாலும் சரி, நீ அங்கேயும் விழுந்து பாருவ. ஆனா ரிஷி, நீ டயர்ட் ஆயிடுவ. நான் டயர்ட் ஆவனா? நான் டயர்ட் ஆக மாட்டேன் லட்சுமி. நான் ஜிம்முக்கு போறேன். ஒரு முறை முடிவு பண்ணிட்டேன்னா உன்னை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படி தூக்கிட்டே போயிடுவேன். எனக்கு எதுவும் ஆகாது. ஐ see. ஆ ரொம்ப நல்லது. அப்ப நான் நல்லா ஃபுல்லா செட்டில் ஆயிடுறேன். இப்போ நீ என்ன நல்லா தூக்கிக்கோ. ஓகே? நீ என்ன சேலஞ்ச் பண்றியா? உன்னை தூக்கிட்டு போறது நினைச்சலாம் பயப்படல. உன் வெயிட் நினைச்சதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படின்னா நான் குண்டா இருக்கேன்னு சொல்றியா? உனக்கே தெரியாது இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆமா, நீ குண்டுதான். என்ன குண்டுன்னு சொல்றியா ரிஷி? ஆமா, குண்டா இருந்தா குண்டுன்னு தானே சொல்லுவாங்க. அப்ப ஒல்லியா எப்படி இருக்கணும்? மலிஷ்கா மாதிரி ஸ்லிம்மா ஃபிட்டா இருப்பா. பார்த்தல ஒரே மாடர்ன் Dress தான். ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி வளரிட்டேன்னு நினைக்கிறேன். சத்தியமா சாரி. பரவாயில்ல, எனக்கு ஒன்னும் கோவம் வரல. நிஜமாவே உனக்கு அப்போ கோபம் வரலையா? இல்ல, கோவம் வரல. அப்படின்னா நான் எந்த பொண்ணு கூடவும் வெளியே அவுட் கோயிங் போலாமா? அவுட் கோயிங்கா? அது வந்து என்னன்னா உன் சித்திக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன், அதான் ஒட்டிக்கிச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் அவங்க கூட வெளியே போலாம் இல்லையா? நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன், புரிஞ்சுபல்ல? இப்பவே என்ன இறக்கி விட்டுடு. அட, இந்த சின்ன விஷயத்தை எதுக்கு அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறேன்? ரிஷி, முதல்ல என்ன கீழே இறக்கி விடுன்னு சொன்னேன். சரி. இப்போ மத்த பொண்ணுங்க கூட நீ ஊரு சுத்த போறதா சொன்னல, அவங்களையும் தானே நீ தூக்க வேண்டியதா இருக்கு. நான் கீழே இறங்கினா தானே உன்னால அவங்கள தூக்க முடியும். என்ன பேசுற நீ? சில நேரத்துல என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன அப்படி என்ன நான் புரிஞ்சுக்க முடியாதபடி சொன்னேன்? மத்த பொண்ணுங்க கூடயும் அஃபேர் வச்சுக்கணும்னு இப்பதானே நீ என்கிட்ட சொன்ன. அஃபேர் பத்தி நான் எப்ப சொன்ன உன்கிட்ட? என்னவோ சொல்ற? நீ உன் வாய் மூடுறியா? உனக்கு என்ன பண்ணுமோ அதை நீ பண்ணிக்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு அதை நீ பாரு. என்ன 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 பண்ண போறா? என்ன பண்ணுவ சொல்லு. என்ன நேரம் வரும்போது உனக்கே தெரிஞ்சிரும். என்ன தெரிஞ்சிரும்? அப்போ பார்க்கலாம் நீ என்னதான் பண்ண போறன்னு. சரி, நான் உன்கிட்ட இத பத்தி அப்புறம் பேசிக்கிறேன். வா. ரிஷி ப்ரோ, வாட் இஸ் திஸ்? என்னடா பண்ணி? ஷேம் ஆன் யூ அண்ட் ஷேம் ஆன் யூ ஜிம். அண்ணியை ஏன் இறக்கி விட்டீங்க? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு தூக்கிட்டு போவாராம். இங்க இருந்து வீடு வரைக்கும் கூட என்ன தூக்க முடியாது. நான் கார்லயே வரேன். கம் ஆன் மேன். டேய், கீழே இறங்குடா. My brother,